எப்பவும் போல இன்னைக்கும் மனுஷமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன கதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். இந்த அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி ஜப்பானில் சொல்லக்கூடிய ஒரு அமானுஷ்யமான பேய் கதை தான். அச்சிசா குஷாமா இந்த லேடியை பற்றின கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது ஒன்றும் சாதாரண லேடி இல்லை, ஒரு அமானுஷ்யமான பேய் லேடி தான் இந்த அச்சிசா குஷாமா. இந்த அச்சிசா குஷாமா இந்த பேர் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நடுவில் நான் கண்டிப்பாக சாலாவா உளறிடுவேன். அப்படி உளறினேன்னா கோச்சிக்காதீங்க, ஓகேவா? ஜப்பான் மொழியில் இந்த அச்சிசா குஷாமானா 8 அடி இருக்கிற ஒரு பொம்பளைலாம். அந்த அச்சிசானா 8 அடி, குஷாமானா அதோட பேரு நினைக்கிறேன், அச்சிசா குஷாமான்னு சொல்லுவாங்க. இந்த அமானுஷ்யமான பேய் லேடியை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படி என்னதான் அமானுஷ்யமான அந்த அச்சிசா குஷாமா, அந்த 8 அடி உயரம் இருக்கிற அந்த பேயை பற்றி வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான்ல ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ்ல ஒரு வயசான கப்பிள்ஸ் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனும் படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்கான். இந்த அப்பா அம்மா அந்த வயசான 2 செலவை சொல்றேன், முன்னாடி சொன்ன மாதிரி இப்பவே உளர்ற. ஐயோ, இந்த கதை ரொம்பவே நீட்டான கதை. இப்படி நான் உளர்னேன்னா உங்ககிட்ட எப்படி நான் இதை சொல்ல போறேன், இப்போ கரெக்டாக சொல்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன், அந்த வயசான கப்பலுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனும் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் செட்டில் ஆயிருக்கான் இல்லையா? அந்த பையனுக்கு ஒரே ஒரு பையன்தான். அதாவது அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு பேர புள்ள இருக்கான். அது ஆம்பளை பையன்தான். அந்த வயசான கப்பலுக்கு ஒரே ஒரு பேரப்பிள்ளை இல்லையா? அவங்களுக்கு அவங்க பேரனா அவ்வளோ எங்கள் பிள்ளையோட பேரப்பிள்ளைன்னா எப்போவுமே தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே பாசமாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த பேரனுக்காக வருஷம் சம்மர் ஹாலிடே டைமில் அந்த அந்த பையனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா? அதாவது இந்த வயசான கப்பலோட மகன், அவர் சம்மர் ஹாலிடேக்கு அந்த பையனை கூட்டிட்டு வில்லேஜில் இருக்கிற இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போகிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் சம்மர் லீவு வருது. அந்த பையனை தன்னோட அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு போகலான்னு அவர் வெளிநாட்டிலேருந்து ஜப்பானில் இருக்கிற அந்த வில்லேஜுக்கு தன்னோட பையனை கூட்டிட்டு வராரு. அங்கே தன்னோட தாத்தா பாட்டியை பார்த்த அந்த 8 வயசு பையன் அவ்வளோ சந்தோஷப்படுறான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே தாத்தா பாட்டியை பார்க்க முடியும் அந்த சம்மர் ஹாலிடேக்கு. அந்த டைம் வரும்போது தன்னோட பேரனுக்காக தாத்தா பாட்டி நிறைய கிஃப்ட்டு, ரொம்பவே பாசமாக எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது. தாத்தா பாட்டினாலே தெரியும் இல்லையா, இந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரே ஒரு பேரப்பிள்ளைன்னா எந்த அளவுக்கு சரியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த பையனையும் ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ரொம்பவே நிறைய கிஃப்ட்டு, அவன் கேட்குறதெல்லாம் கொடுக்கறது, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, தான் கூடவே வச்சுக்கிறதுன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அந்த 8 வயசு பையனோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட அந்த பையனை விட்டுட்டு அவங்க இன்னொரு முக்கியமாக வேலை இருக்குன்னு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜப்பான்குள்ளேயே தான் இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்பா அம்மா கிளம்புனதுக்கு அப்புறம் கூட அந்த பையன் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டினா அந்த பையனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவே சந்தோஷமாக அந்த தாத்தா பாட்டியோட அவன் இருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இந்த 8 வயசு பையன் வீட்டுக்கு வெளியில் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். மத்தியான டைம் விளையாண்டுட்டு இருக்கிற அந்த பையன் வீட்டுக்குள்ளேயே அந்த வீடு எப்படின்னா வில்லேஜ் வீடாக இருந்தாலும் சுற்றி செவரெலாம் வச்சுருக்காங்க. நடுவில் மரம், கார்டன் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த பையன் அந்த கார்டன்லாம் விளையாண்டுட்டு நல்ல டைம் இல்லையா, நல்ல டைம்னா அந்த அந்த அது எப்படி நான் சொல்கிறது, வளர்றேன் கிளைமேட், அந்த கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்ததுனால இவர் அங்கே இருக்கிற அந்த மரத்துக்கு அடியில் மத்தியான நேரம் இல்லையா, படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே அந்த பையன் அப்படியே தூங்கி போயிருக்கான். வானத்தை பார்த்துக்கிட்டே தூங்கினான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரியான சத்தம் கேட்டு அவன் தூக்கத்துலேருந்து விழிச்சிருக்கான். அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா, ஓ ஓ ஓன்னு இருந்தது. இப்போதான் அந்த மோட்டர்காரங்கெல்லாம் போவாங்க, உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்காதீங்க. நான் சொல்கிறேன் இந்த போன்னு சத்தத்தை மட்டும் கேளுங்க. என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இந்த மோட்டர்காரங்க.
அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்ச அந்த பையன் இந்த சத்தம் எங்கேருந்துடா கேட்குதுன்னு பார்க்கும்போது தான் அந்த செவுரு, அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த செவுத்துக்கு பின்னாலேருந்து தான் அந்த சத்தம் கேட்குதுன்னு இந்த பையனுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த போ போ போன்ற அந்த சத்தம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. அந்த செவுரு பக்கத்தில் தான் அந்த பையனுக்கு கேட்குது. அவன் இன்னும் நல்லா பார்க்கும்போது அந்த செவுருக்கு அந்த சைட்லேருந்து ஒரு ஆள் வந்து தொப்பியை போட்டுட்டு, ரவுண்டு தொப்பிலாம் போட்டுட்டு ரொம்பவே வெள்ளையாக, அந்த முகம் வந்து ரொம்பவே வெள்ளையாக இருந்திருக்கு. முடி வந்து நீட்டாக, அந்த செவுரு நிலை அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நல்லா கரு கருன்னு முடி வெள்ளையாக ஒரு பொம்பளை ஆள் தொப்பியை போட்டுட்டு அந்த மனுஷி சத்தம் இருக்கு இல்லையா, அந்த போ 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 அந்த சத்தத்தை போட்டுக்கிட்டே நடந்து போகிறத இந்த பையன் பார்க்குறான். இவனுக்கு பயம்லாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ உயரத்துக்கு யாரா நடந்து போகிறா? அவ்வளோ உயரமாக இருக்காங்கன்னா அவங்க இன்னும் அவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டு நடந்து போகிறாங்களான்னு ஆச்சரியமாக அந்த பையன் பார்த்துட்ருக்கான். அந்த சத்தமும் அந்த அம்மானுஷ்யமான ஹைட்டாக இருக்கிற அந்த லேடியும் அவனோட கண்ணை விட்டு மறைஞ்சி போடுற வரைக்கும் அந்த பையன் பார்த்துட்டே இருந்திருக்கான். அந்த லேடி அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த பையன் தன்னோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா தாத்தா பாட்டி வந்து கிச்சனில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட போய் உக்காந்து இவன் வெளியில் பார்த்தது எல்லாத்தையும் தன்னோட தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறான். இந்த பையன் சொல்கிறது எல்லாமே அந்த தாத்தா பாட்டி அவ்வளோ ஃபோக்கஸாக கேட்கல, அதை வந்து சீரியஸாகவும் எடுத்துக்கல. அந்த பையன் அந்த சத்தத்தை எழுப்புற வரைக்கும், அதாவது வந்து அந்த போ போ போன்ற அந்த சத்தம் கேட்டு தான் இவன் எந்திரிச்சான். அந்த சத்தத்தை தன்னோட தாத்தா பாட்டிக்கிட்ட அவன் சொன்ன உடனே டீ குடிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பையனை ரொம்பவே ஆச்சரியமாக அந்த தாத்தா பார்க்குறாரு. பின்னாடி அந்த சைடில் பக்கத்தில் இருந்த தன்னோட பாட்டி அவங்களோட 2 கையும் எடுத்து வாயை மூடிட்டு ரொம்பவே ஷாக்காக நின்றுட்டுருக்கிறத இந்த பையன் பார்க்குறான். அந்த பையனோட தாத்தா அந்த பையனை தன்னோட 2 கையால் பிடிச்சி தான் பக்கத்தில் இழுத்து, நீ வந்து கவனமாக சொல்லு, விளையாட்டுத்தனமாக இருக்காத, தாத்தா கேட்குறதுக்கெல்லாம் சரியாக சொல்லு, அந்த லேடியை நீ எங்கே எப்போ பார்த்த, அந்த லேடி பார்க்குறதுக்கு இப்படி இருந்தா, அவள் உன்னை பார்த்தாளான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேள்வி மேலே கேள்வி அந்த தாத்தா கேட்குறாரு. இந்த பையன் முன்னாடி கூட அதை அந்த அளவுக்கு சீரியஸாக எடுக்கல. இவங்க 2 பேரும் பயந்து இந்த அளவுக்கு கேட்குறதுல அந்த பையனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த பையன் எல்லாத்தையும் சொல்கிறான். வெளியில் அந்த 8 அடி உயரமாக இருக்கிற அந்த வேலிக்கு பின்னாடி தான் அவளை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவளும் தன்னை பார்த்தது, அவள் எப்படி இருந்தா எல்லாத்தையுமே அந்த பையன் தன்னோட தாத்தா கிட்ட சொன்னோன்னா அவங்க தாத்தாக்கு முகமே செவந்து போயிடுச்சு. அப்படி முகமே அப்படியே சீரியஸ் ஆகிட்டாருலாம். சீரியஸ் ஆனவர் வேறு எதுவுமே பேசல. அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு நேராக ஹாலுக்கு போய் ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த பையனுக்கு வந்து அவர் என்ன பேசினாரு, யாருக்கிட்ட பேசினாரு எதுவுமே தெரியல. ஃபோன் பண்ணிட்டு ரொம்பவே பதட்டமாக திரும்பவும் அந்த குசினிக்குள்ளே வந்திருக்காரு அந்த தாத்தா. ஃபோன் பண்ணிட்டு உள்ளே வந்த அந்த தாத்தா அந்த பாட்டிக்கிட்ட, அந்த பையனோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பையனை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோ, உன் கண்ணுலேருந்து இந்த பையன் வந்து வேறு எங்கேயுமே போயிடக்கூடாது, இங்கேயே இருந்து கவனமாக பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளில கிளம்புற தன்னோட தாத்தா கிட்ட அந்த பையன் கேட்டிருக்கான், ஏன் தாத்தா என்ன ஆச்சுன்னு. அப்போதான் அந்த தாத்தா அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அச்சிசா குஷாமாவால் நீ வந்து விரும்பப்பட்டிருக்க, அவளுக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு, அதான் இப்போ இங்கே பிரச்சனையே, நீ இங்கேயே இரு, பாட்டியோட இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவர் ட்ரக்கில் ஏறி வெளியில் கிளம்பிட்டாரு. அச்சிசா குஷாமான்னா என்னன்னு அந்த பையன் கேட்டதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து, நீ கவலைப்படாத, உன் தாத்தா ஏதாவது செய்வார், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் திரும்ப திரும்ப கேட்டதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த அச்சிசா குஷாமானா என்னன்னு சொல்கிறாங்க. அச்சிசா குஷாமானா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜப்பான் மொழியில் 8 அடி உயரம் இருக்கிற ஒரு ஆள் இல்லையா, 8 அடி தான் வந்து இந்த அச்சிசா குஷாமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அம்மானுஷ்யமான லேடி. அதனால தான் அவள் வந்து அந்த அளவுக்கு வளர்த்தியாக இருக்கா. அவள் லேடி மட்டும் இல்லை, அவள் ஒரு அம்மானுஷ்யமான கொடூரமான பேய். அவள் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவானா, அவளுக்கு வந்து சின்ன குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும்.
அவள் வந்து ஒரு பிள்ளைய சூஸ் பண்ணிட்டாள்னா தான் அந்த பிள்ளை முன்னுக்கு வந்து தன்னோட உருவத்தை காட்டுறது, அந்த போ போ போன்னு அந்த ஒலி அனுப்புவாள். அப்படி அவள் வந்துட்டு போயிட்டாள்னா அடுத்த 2-3 நாளில் அந்த குழந்தை ஒன்று காணாமல் போகும், இல்லைன்னா அதே இடத்துல ரொம்ப அமானுஷ்யமாக இறந்தும் போயிடும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றவே முடியாது, காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி தவிக்கணும்னா அந்த குடும்பமே, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன், அந்த அந்த பேபிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள தானே ஒரு தாக்கிட்டு பண்ணணும்னு சொன்னேன். அவங்க எல்லாருமே இந்த நாட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் அதுக்கிட்டேருந்து தவிக்க முடியும்னு சொல்லி அந்த பாட்டி இந்த அச்சீசா குஷாமாவை பற்றி அந்த பையன்கிட்ட ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அச்சீசா குஷாமா இந்த பேய் வந்து எங்கிருந்து எப்படி வந்தது, எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தது, எப்படி இப்படிப்பட்டான ஒரு பேய் அந்த ஊருக்கு வந்ததுன்னு அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சில மத குருங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த புத்தஸுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த புத்தரை கும்பிட்றவங்களாம், அவங்கெல்லாம் இந்த அச்சீசா குஷாமா இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணுறது, அதுக்கு சாப்பாடு ஆக்கிக்குதுன்னு சொல்லி ரொம்பவே பாதிக்கப்பட்டு மக்களுங்கெல்லாம் இருந்தப்போ அந்த காலத்துலேயே வந்து அந்த மத குருக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அச்சீசா குஷாமாவை ஒரு பழைய பில்டிங் கட்டடத்தில் கொண்டு போய் வச்சு அது வெளியிலே வர முடியாத அளவுக்கு அதை அங்கே கட்டி வச்சுருந்துருக்காங்க. 4 சைடும் மத சிலைங்க இருக்கும் இல்லையா, அந்த சாமி மாதிரி சக்தி உள்ள சிலைங்கலாம், அந்த மாதிரி சிலைங்களையும் அந்த கட்டடத்தில் 4 சைடுலேயும் அது வெளியவே வர முடியாத அளவுக்கு பூஜைகள்லாம் பண்ணி, இந்த சந்திரமுகி படத்துலலாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கதவுல அந்த கயிறெல்லாம் வச்சு கட்டுவாங்களாம், அந்த மாதிரி அந்த கட்டடத்தில் அந்த அச்சீசா குஷாமா வர முடியாத அளவுக்கு 4 சைடும் சிலைங்களை வச்சு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. 15 வருஷங்களுக்கு முன்னாடி அதில் ஒரு சிலை உடஞ்சி அந்த அச்சீசா குஷாமா எப்படியோ வெளியில் வந்திருக்கு. இந்த 15 வருஷம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் அந்த அச்சீசா குஷாமாவானால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்க காணா பொண்ணு இறந்து போனதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போதான் இந்த பையனை தேடி அந்த அச்சீசா குஷாமா வந்திருக்கு. பாட்டி இதை அந்த பையன்கிட்ட சொல்லி முடிக்கும் போது அவனால இதை நம்பவே முடியல. இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்களே, இதை நம்பலாமா வேண்டாமான்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அந்த நேரம் வெளியில் போன அந்த பையனோட தாத்தா வீட்டுக்கு வராங்க. வர்ற அந்த தாத்தா தனியாக வரல, ஒரு வயசான லேடியோடு தான் வந்திருக்காங்க. அந்த லேடி வந்த உடனே அந்த பையன்கிட்ட, நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி ஒரு கத்தாசை அந்த பையன் கையில் கொடுக்குறாங்க. கத்தாசைனா வந்து ஒரு பேப்பர் இல்லை, அந்த பேப்பரை வந்து ஒரு மாதிரி கசங்கி போயிருக்கு. அந்த பேப்பரை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த தாத்தாவும் அந்த புதுசாக வந்து அந்த லேடி இருக்காங்களே இந்த வயசானவங்க, அவங்க 2 பேரும் மாடியில் இருக்கிற அந்த பையனோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் அவங்க அங்கே ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறது அந்த பையனுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. அந்த பாட்டி அந்த பையனை எங்கேயுமே விடலை, அவங்க அந்த கிச்சன்லேயே தான் அந்த பையனை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பையனுக்கு வந்து பாத்ரூம் போகணுன்னு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். அப்பவும் பாட்டியை அந்த பையனை தனியாக விடலை, பாத்ரூமுக்கு அந்த பையன் கூடயே தான் போயிருக்காங்க. பாத்ரூம் கதவை அந்த பாட்டி சாத்தவே விடலை. அந்த பையனை அப்படியே நீ உள்ளுக்கு போ, நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த பையனை வச்சுட்டு நின்றுட்டு இருந்துருக்காங்க. மேலே போன அந்த புதுசாக வந்த லேடியும் அந்த தாத்தாவும் கொஞ்ச நேரத்தில் கீழே வந்து அந்த பையனையும் கூட்டிகிட்டு மேலே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அந்த லேடி அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, இன்னைக்கு நாள் முழுக்க நீ இந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும், அதாவது மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு தான் இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரணும்னு அந்த லேடி அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அந்த பையன் அந்த ரூமை பார்க்கும் போது அந்த ரூமை ஜன்னல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்துலேயும் பேப்பர்லாம் வச்சு ஒட்டி அந்த ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வெளியிலேருந்து எதுவும் உள்ளுக்கு தெரியாத மாதிரியும் எதுவும் அந்த ஜன்னல்லாம் திறக்க முடியாத அளவுக்கு சீல் பண்ண மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ரூமில் 4 மூலையிலையும் வந்து இந்த உப்பு இருக்கு இல்லையா, கிண்ணத்தில் வந்து கப்பில் உப்புலாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பையனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் அந்த பாட்டி கொண்டு வந்து அந்த ரூமில் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு சென்டரில் ஒரு ஓரமாக வந்து
ஒரு ப்ளூ கலரு வாளி இருந்திருக்கு. அந்த பையன் எதுக்கு அந்த வாளின்னு அந்த லேடி, அந்த வயசான லேடி கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, நீ பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் சரி, உசு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த பக்கெட்டில் மட்டும்தான் நீ போகணும். யார் வந்து எப்படி கூட்டாலும் இந்த கதவை நீ திறக்கவே கூடாது. நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் நீ இந்த ரூமில் தனியாக தான் இருக்கணும்னு அந்த பையன்கிட்ட சொல்லி அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது அவங்க சொல்கிறாங்க, வெளியில் நாங்கள் லாக் பண்ணுறோம், உள்ளுக்கும் நீ பூட்டிடு. யார் வந்து என்ன சொன்னாலும் நீ திறக்கக்கூடாது, உங்ககிட்ட நாங்கள் யாரும் பேசவே மாட்டோன்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த ரூமுக்கு சென்டரில் வந்து நடுவுலலாம் அந்த கட்டிலுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சுட்டு தான் அந்த லேடி, அந்த வயசான லேடி போகிறாங்க. உனக்கு ஏதாவது ரொம்ப பயமாக இருந்ததுன்னா நீ இந்த புத்தர்கிட்ட வந்து நல்லா ப்ரே பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பையனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அந்த ரூம்பை பூட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரூம்பை பூட்டிட்டு அவங்களாம் போனதுக்கப்புறம் இந்த பையன் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறான். டிவி பார்த்துட்டு அவனுக்கு சாப்பாட்டெலாம் உள்ளுக்கு வச்சாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னை அறியாமையே கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் அந்த ரூம்லேயே தூங்கிடுறான். தூங்கின பிறகு சரியாக 1 மணிக்கு மேலே அந்த பையனுக்கு விடிய காலையில் 1 மணிக்கு மேலே முழுப்பு வந்து எந்திரிச்சு உக்காந்துருக்கான். எந்திரிச்சு உக்காந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரூம்பு ஜன்னலில் யாரோ ரொம்பவே, அது என்ன சொல்லுவாங்க, அமானுஷ்யமாக தட்டுவாங்களே, அந்த சத்தமே ஒரு மாதிரியா இருந்திருக்கு. அந்த தட்டுற சத்தம் எப்படி இருந்திருக்குன்னா, நெகத்தை வச்சு தட்டுவாங்க இல்லையா, அந்த கிட்டு நெகத்தை வச்சு தட்டுற மாதிரி சத்தம் முதல்ல மெதுவாக கேட்டிருக்கு. கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த சத்தம் ரொம்பவே அதிகமாக வேகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த பையனுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு, யாரோ வெளியிலேருந்து தட்டுறாங்கன்னு. அவன் பயத்தை வந்து அவன் இது பண்ணிக்கிறதுக்கு அவனாவே என்ன நினச்சிக்கிறான்னா, இல்லை வெளியில் இருக்கிற மரத்தில் இருக்கிற கிளைங்கள் பட்டு தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்னு அவனுக்குள்ளேயே அவன் நினச்சிட்டு அப்படியே அந்த கையில் இருக்கு இல்லையா அந்த கித்தாசு, அந்த கித்தாசு அந்த பையன் கையில் தான் வச்சுட்டு இருந்திருக்கான். அந்த கித்தாசு அப்படியே வச்சுட்டு அந்த கட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் அப்படியே நிற்கிது. நின்னதுக்கப்புறம் இவனுக்கு அப்போ தான் உயிரே இருந்திருக்கு. சத்தம் நின்றுடுச்சுன்னு பெருமூச்சு விடும் போது வெளியிலேருந்து அந்த பையனோட தாத்தா பாட்டி பேசுகிறாங்க இந்த பையன்கிட்ட, நீ வந்து பயப்படாத, நீ இவ்வளோ நேரம் உள்ளுக்கு தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ விருப்பப்பட்டா நீ கதவை திறந்து தாராளமாக எங்ககிட்ட வரலாம், நீ வர்றதுன்னா வான்னு அவங்க தாத்தா அந்த பையனை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடுறது தன்னோட தாத்தா தானே அந்த பையனுக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் வேகமாக அந்த கித்தாசை அந்த பெத்த மேலேயே வச்சுட்டு இறங்கி வரும்போது அவனுக்கு வந்து ஒரு மாதிரியாக பட்டிருக்கு. கூப்பிடுறது தாத்தா தான், தாத்தாவோட குரல் அவனுக்கு ரொம்பவே நல்லாவே கேட்டிருக்கு. இருந்தாலும் அந்த குரலில் ஏதோ வித்தியாசம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவனை அறியாமலேயே அவன் அந்த ரூம்பு சென்டரில் நின்றுட்டான். நின்றுட்டு யோசிச்சுட்டே அவன் அந்த கோர்னரில் தான் அந்த 4 சைடு உப்பு வச்சுருந்தாங்க இல்லையா, அதை பார்க்கும் போது அந்த உப்பு கிண்ணம் எல்லாமே, அந்த கிண்ணத்தில் இருக்கிற அந்த உப்புலாம் வந்து அப்படியே கருகி போய் கண்ணும் கரைன்னு இருக்கிறத அந்த பையன் பார்த்துருக்கான். அதை பார்த்து பயந்து போய் இவன் நிற்கும் போது தான் வெளியே அந்த தாத்தா பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சத்தம் நின்று அதே சத்தம் மறுபடியும் அவன் வெளியில் என்ன சத்தத்தை கேட்டு அந்த மரத்துக்கடியிலேருந்து எந்திரிச்சானோ அதே சத்தம் இப்போ அவன் ரூம்புக்கு வெளியிலேருந்து கேட்குது. அது என்ன சத்தம்னா, போ போ போன்னு அந்த அச்சீசா குஷாமா வெளியிலேருந்து இவனை கூப்பிடுது. இவனுக்கு உள்ளுக்கு அழுவியே வந்துருச்சு. வேகமாக போய் அந்த கித்தாசு எடுத்து கையில் வச்சுட்டு அந்த புத்தர் சிலை இருக்கு இல்லையா, அந்த புத்தர் மனுக்கு மண்டி போட்டு எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு சொல்லி அவனுக்கு எந்த அளவுக்கு சாமி கும்பிட முடியுமோ அந்த அளவுக்கு புத்தரை வேண்டி அங்கே உக்காந்து அழுந்துட்டு இருந்திருக்கான் அந்த பையன். கொஞ்ச நேரத்தில் அவனை அறியாமல் அவன் அப்படியே தூங்கியே போகிறான். மறுநாள் காலையில் அவன் அறியாமல் திடுக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது மணி வந்து 7:30 ஆயிருக்கு. மணி தான் 7:30 ஆச்சுல்ல, இவங்க வந்து 7 மணி வரைக்கும் தானே சொன்னாங்கன்ட்டு வேகமாக போய் கதவை திறக்கும் போது அந்த வயசான லேடியும் தன்னோட பாட்டியும் அங்கே வெளியில் நிற்கிறத இந்த பையன் பார்த்துட்ருக்கான். தன்னோட பாட்டியை பார்த்தோன்னே இந்த பையன் வேகமாக போய் பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு நின்றுருக்கான். பாட்டிக்கு பையனுக்கு ஒன்றுமே ஆகலையே, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி அழிந்திருக்காங்க. அப்போ கீழேருந்து அந்த பையனோட தாத்தா வேகமாக மேலே வந்து அந்த பையனோட கையை பிடிச்சி, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாம், வேகமாக இங்கேருந்து வான்னு சொல்லி படியிலேருந்து அந்த பையனை கூப்பிட்டு கீழே இறங்கும் போது
கீழே அதே கிச்சனில் முன்னாடி தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த பையனோட அப்பா அம்மா உட்காந்துருக்கிறத அந்த பையன் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறான். இவங்க எப்போ எப்படி வந்தாங்கன்னு கேட்கும் போதே அந்த தாத்தா எதுக்குமே டைம் கொடுக்கல, எதுவுமே பேச வேணாம், உடனே இங்கேருந்து ஏறி கிளம்புன்னு சொல்லி ஒரு வேனில் அந்த பையனை ஏற்றுறாங்க. வேனில் ஏற்றும் போது அந்த பையனை வந்து அது வந்து 9 பேர் உட்கார்ற ஒரு வேனு. அந்த வேனில் ஒரு 10 பேர்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க. 9 பேர் உட்கார வேண்டிய வேனில் வந்து 10 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் இந்த பையன் ஒருத்தன். இந்த பையனை வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு மற்றவங்களாம் வந்து சுற்றி உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த வேன் வந்து அங்கேருந்து கிளம்பிது. தாத்தா வந்து முன்னாடி அவர் ட்ரக்கில் போகிறாரு. அந்த பையனோட அப்பா அம்மா பின்னாடி காடியில் வராங்க. வேனில் இந்த பையன் மற்ற ஆளுங்களோட அந்த வண்டியில் இருக்கிற யாரையுமே அந்த பையனுக்கு தெரியல. எல்லாமே அந்த வேனில் ஏறி வேகமாக அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. இப்போவே இந்த வில்லேஜ் விட்டு போய் ஆகணும்னு சொல்லி அந்த தாத்தா வேகமாக கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த சத்தம், அந்த அச்சிசா குஷாமா இல்லையா, அது ரொம்பவே வேகமாக ஓ ஓ ஓன்னு அந்த சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து எல்லாத்துக்குமே கேட்குதே தவிர அந்த அச்சிசா குஷாமா யாரு கண்ணுக்குமே தெரியல, இந்த 8 வயசு பையனை தவிர. இந்த பையன் அந்த ஜன்னல் அந்த வேனோட கண்ணாடியிலேருந்து பார்க்கும் போது அந்த தொப்பியை போட்டுட்டு அந்த அச்சிசா குஷாமா அப்படியே வெள்ளையாக இருக்குது. பவுடர் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளையாக ரொம்ப நீட்டான கருப்பு முடி. அதோட துணியெலாம் கூட ரொம்பவே அதோட ட்ரெஸ்ஸு வந்து அப்படியே ரொம்பவே நீட்டாக ரொம்பவே பெருசாக அப்படியே கவுன் எடுத்து போத்தி விட்டா எப்படி இருக்கும் ஒரு வெள்ளை துணியாக, அந்த மாதிரி அந்த துணியெல்லாம் பறந்துக்கிட்டு அந்த வேண்டு போடுற வேகத்துக்கு அது அப்படியே இந்த சைட்டில் பறந்து வந்துட்டுருக்கு. அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட வெளியே இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்பவும் விடாமல் அந்த உள்ளுக்கு உட்காந்துருக்கிறவங்க எல்லாமே அந்த சாமி ஜபிப்பாங்க இல்லையா, அந்த சைனீஸ் மொழியில் அவங்க சாமி கும்பிட்றாங்க. எப்படியோ வேகமாக கும்பிட்டு அந்த அச்சிசா குஷாமா ஓரளவுக்கு மேலே அவங்க கூட ஈக்குவட் பண்ண முடியாமல், அது ஈக்குவட் பண்ண முடியாமல்ல, அது வர்றதுக்கும் அவங்க போய் அந்த வில்லேஜோட இதை வந்து வெளியாகிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு. அவங்க வெளியானதுக்கப்புறம் இந்த அச்சிசா குஷாமானால அந்த பையன் கூட ஈக்குவட் பண்ண முடியல. அந்த பையனை வந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போய் கப்பை ஏற்றி உடனே அந்த நாட்டை விட்டு அந்த தாத்தா பாட்டி அந்த பையனை வெளியாக்கிடுறாங்க. அச்சிசா குஷாமா அந்த கிராமத்தை விட்டு அதனால வெளியே போகவே முடியாதான். ஏன்னு யாருக்கும் தெரியல, அது அந்த வில்லேஜ்லேயே தான் இருக்கும். நான் தேடி பார்த்த அந்த கதைகள்லாம் கூட அது அந்த வில்லேஜ் விட்டு வெளியில் போகாது, அந்த வில்லேஜுக்குள்ளேயே தான் இருக்கும். அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா அந்த குடும்பமே சரி, அந்த ரத்த சம்பந்தம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு அந்த பையனோட அம்மா அப்பா மெயினாக வந்து அந்த பையன்லாம் அவன் வந்து அந்த வில்லேஜுக்கு வரவே கூடாது. அவனை எப்படியாவது அங்கேருந்து வெளியாக்கணும். வெளியே ஆக்கலைன்னா தான் அது வந்து கண்டிப்பாக கொன்றும் இந்த பையனை. அதனால தான் அவங்க அவசரமாக அந்த வில்லேஜ்லேருந்து வேனில் ஏற்றி நேராக கொண்டு போய் கப்பை ஏற்றி அனுப்பி விட்டது. கப்பலில் போயிட்டு இருக்கும் போது தான் இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான் இந்த அச்சிசா குஷாமாவை பற்றி, ஏன் இந்த வந்தது, அந்த 9 பேர் அந்த 10 பேர் 9ன்றேன் அந்த 10 பேர் இருந்ததெல்லாம் கேட்கும் போது தான் அவங்க அப்பாவும் இன்னொரு கதையை சொல்லியிருக்காரு இந்த பையன்கிட்ட. அது என்ன கதைனா, அந்த தாத்தா கூட அந்த வயசான லேடி வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மத குரு தான். அவங்க வந்து இந்த சாமிலாம் பார்ப்பாங்க இல்லையா, உஸ்தட் மாதிரிலாம். அவங்க வந்து சொன்னது தான், இந்த அச்சிசா குஷாமா வந்து அதுக்கிட்டேருந்து வந்து நம்ம வந்து காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். காப்பாற்றணுன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கதை சொன்னேன், இதெல்லாம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த வேனில் எதுக்காக அப்பா அம்மாவையும் தாத்தா பாட்டியும் முன்னுக்கு பின்னாடி விட்டாங்கன்னா அவங்க எல்லாமே ரத்தம் சம்மந்தம் தானே. அது மட்டும் இல்லை, அந்த பையனை சுற்றி அந்த வேனில் உட்காந்துருந்தவங்களும் அந்த பையனோட சொந்தக்காரவங்க தான், எல்லாமே ரத்தம் சம்மந்தம் உள்ளவங்க தான். அந்த அச்சிசா குஷாமாவை வந்து குழப்பணும், அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் ஆளுங்களுக்கு சொந்தக்காரவங்க ரத்த சம்மந்தம் இருந்துச்சுன்னா வந்து ஒரே ரத்தம் தானே, அது மேபி கன்ஃபியூஸ் ஆகலான்ட்டு தான் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அப்பவும் அது கண்டுபிடிச்சிருச்சு. அதனால தான் வேனுக்கிட்ட வந்து எட்டி பார்த்துருக்கு. அது வந்து அந்த பையனை இது பண்ணுறதாங்கள்ள அவங்க அந்த வில்லேஜ் விட்டு வெளியேட்டாங்க. அதனால அந்த பையனை அதனால ஒன்றும் பண்ண முடியல.
அந்த அப்பா ஒரு கதை சொல்லியிருக்காருன்னு சொன்னல, அது என்னன்னா வந்து அந்த அப்பா சின்ன பையனாக இருக்கும் போதே இந்த அச்சிதா குஷாமாவால் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த ஃப்ரெண்டையும் இதே மாதிரி தான் அந்த கிராமத்தை விட்டு வெளியாக்கலான்னு பார்க்கும்போது முடியல. அவங்க பண்ணுறதாங்குள்ள அந்த அச்சிதா குஷாமா அந்த பையனை கொண்டு போய் கொன்னுட்டு தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த நாட்டை விட்டே அந்த கிராமத்தை விட்டே போயிட்டான் இல்லையா அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு சம்மர் ஹாலிடேக்கும் வரவே இல்லை. அவங்க தாத்தா பாட்டி ஹலோ பண்ணவும் இல்லை, நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனோட தாத்தா பாட்டி இறக்குற வரைக்கும் அந்த பையன் அந்த ஊருக்கு திரும்ப வரவே இல்லை. தாத்தா பாட்டியை பார்க்குறதுனா கூட அவங்க போவாங்க, இல்லைன்னா இவர் வந்து கால் பண்ணி பேசுவார், அவ்வளோதான். இந்த பையன் திரும்பவும் இந்த ஊருக்கு எப்போ வந்தாலும் அந்த அச்சிசா குஷாமாவானால அச்சிசா குஷாமா உளற அந்த அம்மனுஷிமான 8 அடி பேயினால இந்த பையன் வந்து எப்போ வேணாலும் பாதிக்கப்படலான்றதுக்காக அவன் கடைசி வரைக்கும் அந்த வில்லேஜுக்கு வரவே இல்லை. ஜப்பானில் சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கதை நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது மட்டும் இல்லை, நம்ம வந்து ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரியை வீடியோ போடுறோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி அம்மனுச்சிமான அச்சிசா குஷாமா மாதிரி பேயை வந்து நீங்கள் வந்து ரியலாக பார்த்துருக்கலாம், இல்லை யாராவது சொல்லி கேட்டிருக்கலாம். அது நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக அதையும் வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். என்கிட்ட நிறையா பேர் கேட்குறீங்க, நான் சொன்ன ஸ்டோரி என்னாச்சுக்கா, இன்னும் நீங்கள் வீடியோ போடல, என்ன பண்ணுறீங்கன்னு. எனக்கு வந்து கொஞ்ச நாளாக வந்து உடம்பு சரியில்லை. எனக்கு வந்து மைக்ரேன் பிரச்சனை இருக்குது இல்லையா, அது தலை வந்து அப்பப்போ ரொம்ப வலிக்கும். இந்த லைட்டோட இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து வீடியோ வந்து அந்தளவுக்கு என்னால் ரெகுலராக போட முடியல. இந்த மைக்ரேன்னாலே உங்களுக்கு தெரியல எப்படி தலை வலிக்கும், அதனால தான் அப்பப்போ நான் வீடியோ போடாமல் போயிடுறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அடுத்த வீடியோ வந்து ஒரு ரியல் கோஸ்ட் ஸ்டோரி தான். அதாவது என்கிட்ட ஒருத்தவங்க ஷேர் பண்ண கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது என்ன கதைன்னு அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், ஓகேவா? அது வரைக்கும்